சேலம் மாநகர் அம்மாப்பேட்டை மெயின் ரோட்டில் அழகிய 5 நிலை ராஜகோபுரத்துடன் கோவில் கொண்டு அருளாட்சி செய்து வரும் அன்னை சித்தேஸ்வரா அருள்மிகு ஸ்ரீ காளியம்மன் கருணையே வடிவமாய் நம்மை காத்து வருகிறார். இத்திருக்கோவிலில் கடந்த 2004ஆம் ஆண்டு முற்றிலும் புனரமைக்கப்பட்டு சிறப்பாக குடமுழுக்கு நடைபெற்றுள்ளது. தற்சமயம் மிகவும் பழுதடைந்த நிலையில் உள்ள அம்மன் கருவறை மண்டபம் நூதன கல்கார மண்டபமாக அமையவும், மேலும் நூதன ஸ்ரீ பால தண்டாயுதபாணி சுவாமி சன்னதியும் மற்றும் ஆலய புனராவர்த்தன திருப்பணியும் நடைபெற உள்ளது. ஸ்ரீ காளியம்மனுக்கு மாசி மகம் திருவிழா வருகிற 12/3/2025 புதன்கிழமை அன்று மங்கள இசை, மகா கணபதி ஹோமம், மகா அபிஷேக ஆராதனைகள், பம்பை மேளதாளங்கள் முழங்க தீர்த்த குட ஊர்வலம் நடைபெறும். அம்மனுக்கு தீர்த்த அபிஷேகம் செய்து தங்க கவசம் சாற்றுபடி நடைபெறும். 13/3/2025 அன்று வியாழக்கிழமை அம்மனுக்கு முத்தங்கி சாற்றுபடி செய்து மகா தீபாராதனை நடைபெறும். 14/3/2025 அன்று அம்மனுக்கு ரத்னாகி சாற்றுபடி செய்து ஊஞ்சல் உற்சவம் மற்றும் திருவிளக்கு பூஜை நடைபெறும். 15/3/2025 சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு மேல் சிறப்பு யாக பூஜைகள் செய்து 16/3/2025 ஞாயிற்றுக்கிழமை அஸ்தம் நட்சத்திரம் சித்த யோகம் கூடிய சுபயோக சுபதினத்தில் புதன் ஓரையில் காலை 8 மணிக்கு மேல் 9 மணிக்குள் மேஷ லக்னத்தில் ஸ்ரீ காளியம்மன், ஸ்ரீ பால தண்டாயுதபாணி சுவாமி மற்றும் பரிவார மூர்த்திகளுக்கு பாலாலய ஸ்தாபிதம் இளங்கோவில் ஆண்டோர்கள் முன்னிலையில் அதி விமர்சையாக நடைபெற உள்ளது. அது சமயம் பக்த கோடி பெருமக்கள் பாலாலய விழாவில் கலந்து கொண்டு சிறப்புடன் திருப்பணிகள் விரைவாக நடைபெற தங்களது முழுமையான ஒத்துழைப்பையும் வழங்கி அன்னை அருள்மிகு காளியம்மனின் அருளுக்கு பாத்திரராகிட அன்புடன் அழைக்கின்றனர். மேலும் திருக்கோவிலில் வழக்கம் போல் பூஜைகள், உற்சவங்கள் நடைபெறும் என திருக்கோவில் அறங்காவலர் குழுவினர், மூவேந்தர் நண்பர்கள் குழு அறக்கட்டளை, திருக்கோவில் அறநிலையத்துறை அதிகாரிகள் சார்பாக அன்புடன் அழைக்கின்றார்கள். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. சிம்மத்வஜாய வித்மஹே திரிசூலகபாலகஸ்தாய தீமஹி தன்னோ ஸ்ரீ மகாகாளிகாம்பிகா பிரசோதயாதே. அம்மாப்பேட்டை மெயின் ரோடில் அருள்மிகு ஸ்ரீ காளியம்மன் திருக்கோயில் சுமார் 250 ஆண்டுகள் பழமையான இத்திருக்கோயிலில் மாசிமக திருவிழாவும், அது அடுத்து 15, 16 சனி ஞாயிறு ஆகிய 2 தினங்கள் அம்மன் திருக்கோயிலில் பாலாலயம் நடைபெற உள்ளதால் மேற்படி பக்த பெருமக்களும் ஆஸ்திக அன்பர்களும் பொதுமக்களும் பெருந்திரளாக கலந்து கொண்டு இத்திருப்பணியில் பங்கேற்று அருள்மிகு ஸ்ரீ காளியம்மன் பரிபூரண அனுக்கிரகம் பெற வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறோம். அனைத்து ஆன்மீக அன்பர்களுக்கும் என் பணிவான வணக்கங்கள். நாங்கள் புதிதாக அறங்காவல குழு பதவி ஏற்று வருகின்ற 12/3/2025, 13/3/2025, 14/3/2025 3 நாட்களும் மாசிமக திருவிழா சீரும் சிறப்புமாக நடைபெற உள்ளது. அதைத் தொடர்ந்து 15/3/2025, 16/3/2025 கோயில் பாலாலயம் செய்ய உள்ளது. அனைத்து அன்பர்களும் ஆன்மீக நண்பர்களும் திரளாக வந்திருந்து அம்மன் அருளை பெற்று சீரும் சிறப்புமுட வாழ எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறோம். சேலம் அம்மாப்பேட்டை மெயின் ரோடில் வடக்கு பார்த்த சன்னதியாக அமைந்து அம்மன் கருணைய வடிவாக காட்சியளித்து அனைவரையும் காத்து ரசித்து வருகிறார். நம்முடைய அருள்மிகு காளியம்மன் கருணை வடிவாக இங்கு காட்சியளிப்பதால் அம்மனை நாடி வருவோர் அனைவருக்கும் அவர்கள் வேண்டிய வரங்களை மனதார அள்ளித்தந்து அனைவருடைய வாழ்விலும் வளம் சேர்த்து வருகிறார். திருக்கோயில் மிகவும் பழமை வாய்ந்தது. சுமார் 200 வருடங்களுக்கும் மேலாக திருக்கோயில் அமைந்துள்ளது. கடந்த 1999இல் மூவேந்தர் நண்பர் குழுவினரால் திருப்பணி துவக்கப்பட்டு 5 நிலை ராஜகோபுரம் 2004இல் சீரமைக்கப்பட்டு திரு ஆலயமும் சீரமைக்கப்பட்டு இன்று நல்ல முறையிலே திருக்கோயில் வளர்ந்து வருகிறது. சேலத்திலே சித்தேஸ்வரா காளியம்மன் என்று சொன்னால் தெரியாதவர்கள் இருக்க முடியாது. அந்த அளவுக்கு இத்திருக்கோயில் மிகவும் பழமை வாய்ந்ததும் பிரசித்தி பெற்றதுமாகும். இத்திருக்கோயில் அமைந்துள்ள ஸ்தல விருட்சமான 9 கிளைகள் கொண்ட அரச மரம் மிகவும் சிறப்பானது. அதன் கீழே அமைந்துள்ள ஆதி விநாயகர், அதற்கு கீழே ஆதி சித்தேஸ்வரர் இருக்கின்றது. ஆதி சித்தேஸ்வரர், ஆதி விநாயகர் என்ற திருக்கோயில் அமைந்திருக்கிறது. அதே போல நாக பிரதிஷ்டைகளுக்கு நாகதோஷம் உள்ள அனைவரும் தங்களுடைய திருக்கரங்களாலேயே அபிஷேகம் செய்யக்கூடிய மிக பிரசித்தி பெற்ற திருக்கோயிலாகும். இத்திருக்கோயில் இன்று மிகவும் பழமை வாய்ந்ததினாலே முழுமையாக எடுத்துக்கட்ட வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றது. இத்திருக்கோயில் அன்னையினுடைய அருளோடு தமிழக சட்டமன்றத்தினுடைய அறிவிப்பின்படி இத்திருக்கோயில் மீண்டும் புனரமைக்க கொடுப்பதற்காக இந்து சமய அறநிலையத்துறையினருடைய சரியான அனுமதிகளை பெற்று வருகின்ற
12, 13, 14 என்று மாசி மக திருவிழாவும், அதைத் தொடர்ந்து 14, 15 மார்ச் அன்று திருக்கோயில் பாலாலயம் செய்கின்றோம். பக்தர்கள் அனைவரும் 15/3/2025 சனிக்கிழமை வரை தரிசனம் செய்யலாம். எனவே அனைத்து பக்தர்களும் நிகழ்ச்சி கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்வோம். நம்முடைய திருக்கோயிலில் அமைந்துள்ள பாலமுருகன் சன்னதி மேற்கு பார்த்த சன்னதியாக இருக்கின்றது. மேற்கு பார்த்த இந்த தண்டாயுதபாணி நாம் சேவிக்கின்ற பொழுது நம்முடைய வாழ்விலே இருக்கின்ற அனைத்து கஷ்டங்களையும் பொதுவாக சொல்வார்கள். கஷ்டம் மட்டுமல்ல, கடன் பிரச்சனை தீரும் என்ற ஒரு ஐதீகம். அதே போல வடக்கு பார்த்த சன்னதியாக அம்மன் அமர்ந்திருந்தாலும் இந்த அம்மன் அமைதியான கோலத்தில் இருக்கின்றதுனால காளியம்மன் என்றால் நாம் பயப்பட வேண்டியதில்லை. இங்கு வந்து எந்த விதமான பலி கொடுக்கின்ற சூழ்நிலைகளில் என கருணைய வடிவாக அம்மன் இருக்கின்றார்கள். அனைவருடைய வாழ்வில வளம் சேர்க்கின்ற இருக்கின்றார்கள். இத்திருக்கோயிலானது இந்த பகுதியிலே சிறப்பான முறையிலே கற்கோபுரமாக அமைய உள்ளது. இத்திருக்கோயில் கருவறை கோபுரமானது கல்கார மண்டபம் 13 அடியிலும், அது மேற்கொள்ள இருக்கின்ற விமானமானது 21 அடியிலும், ஏறத்தாழ 34 அடி உயரத்திற்கு இந்த திருக்கோயிலுடைய கருவறை விமானம் உள்ளது. அதே போல பாலதண்டாயுதபாணி திருக்கோயிலும் கருங்கலால் அமையப்பட உள்ளது. இத்திருக்கோயில் பணியெல்லாம் சிறப்பாக நடைபெற வேண்டும். அதற்கு உங்களுடைய முழுமையான அனுமதியையும் முழுமையான ஒத்துழைப்பையும் வேண்டுகிறோம். திருப்பணி சிறப்பாக அமைந்தால் நமது பகுதி மட்டுமல்ல, அனைவருக்குமே நம்முடைய வாழ்நாளிலே இந்த திருப்பணியில் நாம் பங்கேற்று கொண்டோம் என்ற பெரும் பேறு அன்னை நமக்கு வருளியுள்ளார்கள். அந்த வாய்ப்பினை பயன்படுத்தி அனைவரும் இந்த திருப்பணியில் பங்கேற்று சிறப்பித்து வருமாறு மூவதி நண்பர் குழுவின் சார்பாகவும், அறங்காவல் குழு சார்பாகவும், இந்து சமய அறநிலைத்துறையினர் சார்பாகவும் மனமார்ந்த பணியுடன் தெரிவித்துக் கொண்டு இந்த வருகின்ற 12, 13, 14, 15 நடைபெறுகின்ற அனைத்து நிகழ்ச்சிகளும் பக்தர்கள் கலந்து கொண்டு நிகழ்ச்சிகள்லாம் சிறப்பித்து தந்து திருப்பணிக்கு உதவி விரைவிலே திருப்பணி நிறைவு பெற்று கும்பாபிஷேகத்திற்கு அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். ஓம் சக்தி.